ஸோ நம்மளோட இப்போ ராஜமாணிக்கம் ஐயா இருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். நன்றி. முதல்ல உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. நம்ம ஆன்மீக திருப்பணியில் கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம். சேலத்தில் இருக்கக்கூடிய லட்சுமிநாராயணன் கோயிலில் 2 கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கு. அதே போல் சேலம் அம்மாப்பேட்டை மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய சித்தேஸ்வரா காளியம்மனுக்கும் 2 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். 3வது கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய ஆன்மீக பணியில் என்னுடைய அக்கா மகனும் ஆன்மீக பணியில் தொடர்ந்து நாட்டினுடைய என்னுடைய அக்கா மகன் திரு எழிலொளியன் அவர்கள் என்னுடைய அனைத்து பணிகளிலும் உடனிருந்து பணியாற்றியிருக்கிறார்கள். ஈசன் என்று சொன்னாலும் கேட்டிங்கனாலே சேலம் பூரா ஒரு சிறப்பு உண்டு. என்னுடைய மாமா எழிலொளியனுடைய தந்தையார் அவர்கள் ஈசன் துரைசாமி என்று சொன்னால் சேலம் மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும். பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சேலத்தில் எழில்முக என்ற ஒரு நூலை வெளியிட்டு தன்னுடைய புகழை மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தின் பெயரையும் இன்று நிலைநாட்டியிருக்கிறார்கள். ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் என்று சொல்வார்கள். அதே போல் என்னுடைய மாமா திரு ஈசன் துரைசாமி அவருடைய ஆன்மா என்று தன்னுடைய மகனுடைய புகழையும் பெயரையும் கேட்டு ஆன்மா சாந்தியடையும் மகிழ்ச்சி அடையும் என்று நினைக்கிறேன். அதே போல் ஈஸ்வரர்களுக்கு ஆன்மீகம் மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல், ஆன்மீகம், அதே போல் அரசியல், கலாச்சாரம் என்ற அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டு தன்னுடைய உடல்நிலையும் காணாமல் ஒரு வரலாற்று சிறப்பினை நம் சேலத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சீரிய முயற்சி என்று தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பணி தொடர வேண்டும். அவருடைய சிறப்பான முயற்சிக்கு என்னுடைய ஆதரவு உண்டு என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஆன்மீக பணியில் சிறப்பான தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கோட்டை மாரியம்மன் கோயிலும் கோட்டை பெருமாள் கோயிலும் அதே போல் லட்சுமிநாராயணன் டெம்பிளும் மற்றும் எங்கெங்கெல்லாம் ஆன்மீக பணி நடைபெறுகிறதோ அவருடைய ஆலோசனையும் அவருடைய பங்களிப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு வாழ்த்தி வணங்கி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.